டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்கள் யாரும் ஒரு ஆண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம், வீட்டிலிருந்தே பணிபுரியக்கூடிய நிலையை உருவாக்குங்கள், கல்வியும் வீட்டிலிருந்தே கற்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட கோவிட் 19 காலகட்டத்தில் எப்படி ஒரு நடைமுறைகள் இருந்ததோ அது போன்ற ஒரு நடைமுறைக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்து பொருளாதார வல்லுநரும் தேர்தல் வியூக வகுப்பாளரும் பதிப்பாளர் எழுத்தாளருமான நந்தன் மாசிலாமணி ஐயா அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். திடீரென்று நரேந்திர மோடி அவர்கள் இப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டிய தேவை இந்திய பொருளாதாரத்திற்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? பொதுவாகவே அந்த அரசாங்கத்துல தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணாக்க நமக்கு தங்கம் இம்போர்ட் பண்றோம் நம்ம. அப்ப நமக்கு அந்நிய செலவாணி கைவிட்டு பணம் இந்தியா விட்டு வெளில போகுது. அப்ப அது ஒரு ப்ரெஷரா இருக்கும் இந்தியாவுக்கு. அப்ப என்ன ஆகும்னா டாலர் விலை கொஞ்சம் இந்தியா ரூபாய் சரிஞ்சு டாலர் விலை ஏறும். ரூ. 60, ரூ. 80, ரூ. 95 வரைக்கும் போயிடும். அப்புறம் அது அப்படியே 100 தாண்டிடுது. அது கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று இம்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்ற மெட்டீரியல் குறைக்கணும். பெட்ரோல் நம்ம குறைக்க முடியாது, டீசல் அது நமக்கு அத்தியாவசிய பொருளாதாரத்துக்கு வளர்ச்சிக்கு தேவை. பட் தங்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையில்லை தான். ஆனா அரசாங்கம் அப்படி வாங்க வேணாம்னு சொல்றது ஏற்புடையது தான். ஆனா அதுக்கு மாற்றா இன்னொன்று தரல. நீங்க இப்ப 130 கோடி 150 கோடி பேர் ஜனங்க இருக்கிற நாட்டுல ஒரு 20 கோடி பேர் ரொம்ப அப்லூட்டா இருப்பாங்க. நிறைய செல்வம் வச்சிருப்பாங்க. இப்போ மாசம் மாசம் வருமானம் வரும். தொழில் பண்றவங்க இல்ல ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பணம் வச்சிருப்பாங்க. நிறைய பணம் வரும் மாசம் மாசம். அவங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேவை. இப்போ ஒரு 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 வழி தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஏன்னாக்கா அது நடுத்தர மக்கள் அது அது ஒரு பெரிய பங்கு இருக்காங்க. அடித்தட்டு மக்களுக்கு தான் வாழறதுக்கே பணம் இல்லாம இருக்காங்க. அதனால அவங்க பத்தி இதுல வராது அவங்களுக்கு. ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அளவா விதமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க. அதுக்கப்புறம் பெரிய தனவந்தர்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது, எங்க இன்வெஸ்ட் பண்றது. இப்ப நம்ம 4, 5 வச்சுக்கலாம். ஒண்ணு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம், சொத்து வாங்கி போடலாம். அப்புறம் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில பணம் போடலாம். அடுத்தது தங்கத்துல போடலாம். ஏன் தங்கம் ஒரு முக்கிய காரணியா இருக்குன்னா எல்லாரும் மத்தியில என்னன்னாக்கா, அதுக்கு ஒரே காரணம் என்னன்னாக்கா, அது உடனே விற்க முடியும், அடகு வைக்க முடியும். பங்கு சந்தையும் அப்படிதான். இன்வெஸ்ட் பண்ணா உடனே நீங்க ஷேர் வாங்கலாம், உடனே விற்க முடியும். என்னன்னாக்கா அதுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும். அது உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார கொள்கை இன்னைக்கு அரசாங்கத்துல மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தொழில் அந்த தொழில் பாதிக்கும். இப்ப நம்ம மட்டும் இல்ல, உலகம் மட்டும் சொல்றேன். இப்ப அமெரிக்காக்காரங்க நாங்க இந்தியால இருந்து வாங்குற பொருளுக்கு 40%, 50% வரி உயர்த்தாங்கனாக்க, இங்கேருந்து அந்த சார்ந்த தொழில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா அந்த நாட்டுக்கு, அதெல்லாம் அடி வாங்கும். அந்த உற்பத்தி பண்ண பொருளாம் அடி வாங்கும். அப்ப அந்த மாதிரி கம்பெனி எல்லாமே இங்க ஷேர் மார்க்கெட்ல அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது சார்ந்து அத்தனை கம்பெனி இருக்கு இல்லையா, அது தொடர்புல அத்தனை கம்பெனியும். இப்போ டெக்ஸ்டைல்னாக்கா அதுல மிஷினரி இருக்கு, நூல் இருக்கு, பருத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு அதுல. அப்ப அது எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே அடி வாங்குது. அப்ப ஒவ்வொரு துறையும். அப்ப ஜனங்களுக்கு எப்ப இந்த பாலிசி மாத்துவாங்க, எங்க மாத்துவாங்க, இந்தியா மாத்துதா, உலகம் மாத்துதா தெரியாது. இல்ல குண்டு எங்கேயாவது போட்டா வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தாக்கா உக்ரைன்ல ஒரு சண்டைனாக்கா, இங்க சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்க மாட்டேங்குது, விலை ஏறி போச்சு. நாங்க இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஈரான்ல ஒரு இதுனா அங்கே ஈரோல இம்போர்ட் பண்ற நம்ம பொருள் அங்க இது நிறைய விளையுது, பாதாமும் குங்குமம் விளையுது. அங்க பழம் விளையுது, அது நமக்கு அடி வாங்குது. அதனால எப்ப என்ன ஆகும்னு தெரியாத காலத்துல ஜனங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆயிடுதுனாக்கா, இது வரைக்கும் தங்கம் பெருசா விலை இறங்கினதா சரித்திரம் இல்ல. அந்த 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு இறங்கி ஏறி ஒழிய, ஒரு ஒரு ஆண்டுல ஒரு தங்கம் இறங்கிச்சுன்னு இது வரைக்கும் நடக்கல. அப்ப ஜனங்களுக்கு அது அது அந்த அந்த தங்கத்துல முதலீடு பண்றது, நகையில போடுறது, இதுலதான் ஜனங்க சேஃபா நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூடாது. தங்கத்தை இன்வெஸ்ட் பண்றது உண்மையும் கூடாது. அது ஏன்னாக்கா விலை பெரிய சரிவு வராது. விலை ஏறிட்டு தான் இருக்கு. அப்ப அது நாளைக்கு அடகு வைக்க முடியும், வச்சு உடனே பணத்தை எடுக்க முடியும். அடுத்து விற்பனையும் செய்ய முடியும் தங்கத்தை நீங்க. டிமாண்டுக்குள்ள கமாடிட்டி அது மட்டும் தான் தங்கம் தான். பாக்கி நீங்க ஃபுட் கமாடிட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க அது என்ன ரிஸ்க்னாக்கா, அது பொருள் பாதுகாத்து வைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் அது வீணா போச்சுனாக்கா வீணா போடும், மொத்தம் வீணா போடும். இல்ல கூடுதலா உங்களுக்கு இது வச்சுக்கோங்களேன், கொள்முதல் கூடுதலா விளைச்சல் கூட வந்ததுனாக்கா விலை இறங்கிடும் உங்களுக்கு. நீங்க அரிசியோ, கோதுமையோ, இல்ல மல்லாக்கொட்டையோ ஏதோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், வாங்கி சேர்த்து வச்சு லாபத்தை வைக்கலாம்னு வச்சீங்கன்னாக்கா, விளைச்சல் கூட போச்சுனாக்கா உங்களுக்கு இந்த வாங்கின விலையை இறங்கிடும். டிமாண்டே இருக்காது. இந்தியாவில் மட்டும் உலகம் முழுக்க உலகம் அங்க விளைச்சல் அதிகமானாலும் நமக்கு விலை கம்மியா கொடுக்கும்.
இந்த ரிஸ்க் வந்து சாமானிய மக்களுக்கு தெரியாது. இது எங்க இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. அதனால ஷேர் மார்க்கெட்ல யாரும் இன்வெஸ்ட் பண்றதில்ல. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணலாம்னாக்கா, பொதுமக்கள்ட்ட இருக்கிற எக்ஸஸ் மணிய அவங்க அப்சர்வ் பண்ண முடியும். அது ஒரே வழி என்னன்னாக்கா, அவங்க தான் வந்து ஃபண்ட் இங்க வந்து அந்த காலத்துல யுஎஸ் 64 இருந்தது. யுஎஸ் 64ன்னு அ ஒரு முதலீடு வச்சிருந்தாங்க. ஒரு ரூ. 10 வருஷம் வருஷம் 20% டியூன் குடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, எக்ஸஸ் மணி மார்க்கெட் இதுலேருந்து எடுத்துடலாம் நீங்க. மார்க்கெட்ல ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னாக்கா, அத வந்து நீங்க இன்வெஸ்ட் ப ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணாக்கா தேசம் வளர்ச்சி வரும். அதுதான் அவர் குடுக்கணும் அவரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து சு சுகர் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்கன்னுவாங்க. அது தெரியும் சாப்பிட தெரியுது. பட் வேற என்ன சாப்பிடணும்? அது சொல்லணும்ல. இது சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க நீங்க. அப்ப மாற்று ஏற்பாடு குடுக்கணுமா வேணாமா அவங்களுக்கு? மாற்று ஏற்பாடு ஒண்ணும் சாப்பிட முடியாத சொல்லக்கூடாது. ஒரே கசப்பா குடுத்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க? 3 வேள சாப்பிடணும் ஒரு மனுஷன். ஒரே கசப்பும் இப்ப இதுவா குடுத்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் சாப்பிட்ட இதுக்கு வந்து அப்புறம் அந்த கசப்பு சாப்பிட்டு நினைப்பான். அது எதுக்கு வாழணும்னு நினைப்பான். அப்ப கசப்பே குடிச்சுட்டு கசப்பே வாழ் 3 வேளை சாப்பிடணும். அதுக்கு இதுக்கு நல்லா வாழ்ந்துட்டு போறேங்கன்னு சொல்லுவான். அதனால வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். அவங்க இது வரைக்கும் செய்யலன்றது வருத்தமான விஷயம் தான் அது. மத்திய அரசு செய்யலன்றது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். அத அவங்க கவனம் செலுத்தி அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னும் ஒரு முதலீடு ஜனங்க முதலீடு பண்ற மாரியான ஒரு ஸ்கீம்ஸ் அவங்க உள்ள கொண்டு வந்து எக்ஸஸ் மணிய அங்கேருந்து உருவிடணும். அது செய்யல அரசாங்கம். அது செஞ்சிருக்கணும் நேரம் அவங்க. அதுக்கு மாற்று ஏற்படுத்தணும். அதே ஆன்லைன் கல்விலாம் வந்து எப்படின்னாக்கா, அது அதெல்லாம் எப்படி எனக்கா நீங்க ஒரு கல்வின்றது வந்து ஒரு பல்கலைக்கழகமோ, ஒரு கல்லூரியோ, ஒரு பள்ளிக்கூடத்தில படிக்கிறது தான் ஒரு முக்கியமான கல்வி. ஏன்னாக்கா, நீங்க அவங்க பலதரப்பு மக்கள சந்திக்கிறீங்க. அவங்களோட இணைஞ்சு வாழணும் நீங்க. இப்ப தனித்தனியா படிச்சு எப்படி வர முடியும்? அங்க 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 ஒரு 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 வகுப்புல வந்து 50 பேர், 40 பேர், 60 பேர் ஒண்ணா படிக்கும்போது தான், அந்த 60 கேரக்டர் நீங்க பார்க்குறீங்க. அனுசரிச்சு வாழ கத்துக்கிறீங்க நீங்க. இவ்வளோ ஜனங்க இவ்வளோ கேரக்டர் வெளில இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. வீட்ல வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு இது? இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஒரு ஒரு எதிர்ப்பாளர்ட்டயோ, இல்ல தன்பால் இதுலயோ வந்து எப்படி அவங்க இது மாரி பேசினாக்கா, அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்? எப்படி எதிர்கொள்ளணும்? இதெல்லாம் வந்து நீங்க ஒரு நேர்முக பயிற்சி மாரி பாருங்க அது. ஆன்லைன் அப்படியே நீங்க கத்துக்கலாம் அது எல்லாத்தையும். அது வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடம் போய் தான் கத்துக்கணும். ஒரு பல்கலைக்கழகம் போய் தான் கத்துக்கணும். முடியாதவங்களுக்கு ஆன்லைன் பார்த்துக்கலாம். இப்போ சிலர் ரொம்ப ரிமோட்ல இருக்காங்க, வர முடியல. இல்ல வேலை பார்ட் டைமா படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் சரியான முறை தான். ஆனா, ஃபுல் டைமா வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்றது அது ஏற்புடையது இல்ல. அது கொரோனா காலத்துல பண்ணாங்கன்னா, அன்னைக்கு சூழ்நிலை அந்த மாரி இருந்தது. அது ஏத்துற மாரி இருந்தது. ஆனா, இப்ப அந்த அவசியமே இல்ல. நீங்க மாற்று திட்டம் தான் பண்ணணும். இப்ப என்ன நீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு இது டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இதுவா இருக்குன்றீங்க. பெட்ரோல் டீசல் செலவாகுதுன்றீங்க. அப்ப அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தான் நீங்க உற்பத்தி பண்ணணுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி அதிகமா பண்ணணும். அதுக்கு தான் மாற்று ஏற்பாடு தான் பண்ணணும் ஒழிய, அது நீங்க அந்த சுகர் கால விட்டு கை விட்டுறணும் அந்த மாரி போகக்கூடாது பாருங்க. அது அது ஒரு சரியான அணுகுமுறையா தெரியல அது. உண்மையா சொல்றது. இதே போல 1963ஆம் ஆண்டு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மொரார்ஜி தேசாய் அப்பொழுது வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது, இந்த 22 கேரட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்ததா கேள்விப்பட்டேன். அதாவது 22 கேரட்ல யாருமே செய்யக்கூடாது. நீங்க 14 கேரட்ன்னு நினைக்கிறேன். 14 கேரட்டுக்கு மேல நீங்க வந்து தங்கமே செய்யக்கூடாது. அதுக்குள்ள தான் தாலி கூட வந்து அமைக்கணும்னு சொன்னாங்க. அப்பொழுதும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டது. அது வந்து அந்நிய செலாவணிய வந்து நமக்கு கட்டுப்படுத்தணும்னு சொல்லி. அதே போன்ற சூழ்நிலை இப்ப உருவாயிருக்குன்னு சொல்லலாமா? இந்த ஆயில் கிரைசிஸ்னால. நமக்கு பல முன்னுதாரணம் இருக்குல்ல. இப்ப நம்ம பக்கத்துல இருக்க சைனா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, மலேசியா இருக்கு. இப்ப வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குல்ல. இப்ப அவங்கலாம் எப்படி அந்நிய அவங்களுக்கு தான் சொல்றாங்களா? இப்ப சைனா நம்மள மாதிரி ஒரு ஒரு இந்த தேசம். அதாவது மக்கள் தொகை அதிகம் உள்ள தேசம். அவங்க இந்த மாரி ஸ்கீம் வச்சிருக்காங்களா? இல்ல, இல்ல. இல்ல குறைவான தேசம் உள்ள அவங்க மாரி ஸ்கீம் வச்சிருக்காங்களா? இல்ல, இல்ல. அப்ப நம்ம இந்த மாரி பேசினா என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு வந்து இந்த பொருளாதார இது வந்து நம்ம ரொம்ப குறைவா இருக்குன்னு தெரியுது நமக்கு. இந்த பொருளாதார சிந்தனையோ, பொருளாதார ஒரு ஒரு இதுவோ நமக்கு ரொம்ப குறைவா இருக்குன்னு தெரியுது நமக்கு அது. நீங்க அததான் சரி பண்ணுங்க ஒழிய, நீங்க சிம்ப்டம் வேற, ப்ராப்ளம் வேற. இது சிம்ப்டம் பேசிட்டு இருக்கீங்க. ப்ராப்ளம் வேற. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உடம்புல உஷ்ணக்கட்டி வந்ததுனாக்க, அது வந்து சிம்ப்டம் அது. ப்ராப்ளம் வேற. நீங்க ப்ராப்ளம் வந்து இப்ப என்னன்னாக்க, நம்ம அந்நிய செலாவணி நமக்கு வந்து கைவிட்டு பண்ணும்போது, இந்திய ரூபா வந்து வீழ்ச்சி அடையுது. அது சரி பண்ணணும்னா, அப்ப என்னன்னா ஏற்றுமதி அதிகமா பண்ணணும் நீங்க. ஏற்றுமதி அதிகமா பண்ணா தான் அது வந்து உங்களுக்கு விலைவாசி உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு. அத தான் நீங்க அட்ரஸ் பண்ணணுமே ஒழிய, நீங்க இம்போர்ட் பண்ண வேணாம், இம்போர்ட் பண்ண வேணாம்னு என்ன அர்த்தம்? அப்ப இம்போர்ட் பண்ண வேணாம்னாக்கா, அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? இப்ப பெட்ரோல் நமக்கு அதிகமா நம்ம பணம் குடுத்து வாங்குறோம்னாக்கா, அது டிமாண்டா இருக்கு. வரமாட்டேங்குது, குண்டு போடுறான். புரியுது, பிரச்சனை புரியுது. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து எத்தனால் வந்து இப்ப 20% ஆக்குறாங்க இல்லையா? அது 50 ஆக்கி துவைக்க வேண்டியது எத்தனால? என்ன என்ன மேக்ஸிமம் பர்மிஷன் லிமிட் என்னவோ, அத ஆக்கிட வேண்டியது அத.
அப்ப அதிகமான சுகர் ஃபேக்டரி இருக்கு, அவங்கள்ட்ட சொல்லி பேசி முடிக்க வேண்டியது அதை செட்டல் ஆக்க வேண்டியது. அப்ப என்ன ஆகுனாக்கா இம்போர்ட் குறையல உங்களுக்கு, இம்போர்ட் குறையல. இப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க இப்ப சூழல் வாங்குறீங்களோ அதுக்கு அந்த கலப்பு ரேஷியோ வந்து எத்தனால் வந்து அந்த சுகர் ஃபேக்டரி வருது இல்லையா எத்தனால், அதுக்கு அது கலந்து விட்டுட்டீங்கன்னாக்கா முடிவு போச்சு, அவ்வளவுதானே. அப்புறம் சோலார் எனர்ஜி இருக்குல்ல, அதை சரி பண்ணுங்க, விண்ட் எனர்ஜி சரி பண்ணுங்க. ஆல்டர்னேட் எனர்ஜி நிறைய இருக்கு நமக்கு. விண்ட் எனர்ஜின்றான், அப்புறம் வந்து இப்ப வேவ்ஸ் எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லையா, கடற்கரை காட்டுல இருந்து எடுக்கிறது, அதெல்லாம் ஆல்டர்னேட். இப்ப எப்படி நமக்கு வந்து ஒரு பசங்க புடிச்சு வந்தது நமக்கு இந்தியால, ஒரு பஞ்சம் வந்து ஒரு லட்சம் பேர் செத்த பிறகுதான் பசங்க புடிச்சு அவங்க கொண்டு வரோம் நம்ம இயல்பான நடத்தல நம்ம. அப்ப ஒண்ணுமே நீங்க வந்து ஏதாவது ஒரு மக்கள் சிரமம் வந்து பல பேர் மடிஞ்ச பிறகு தான் ஒரு ஸ்கீம் போட்டோம்னா அது என்ன அர்த்தம் தெரியல. இப்ப நமக்கு வந்து இது தெரிஞ்சு போச்சு. இப்ப உலகத்துல எங்கேயாவது ஒரு கிரைசிஸ் வந்துன்னா நம்ம பாதிக்கும் தெரிஞ்சு போச்சு. அது நம்ம தண்ணீரவே நம்ம தானே அடையணும். நம்ம தானே செய்யணும், நம்ம தானே ஸ்கீம் போட்டுறோம். இன்னொருத்தவங்க போட்டு கொடுப்போம் நமக்கு அது இந்தியாவுக்கு, நம்ம தான் போட்டாகணும். அப்போ இந்த கவர்மெண்ட் போட்டேன்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்க இன்னும் முன்னெடுத்து பண்ணுங்க நம்ம சொல்றோம் நம்ம. மிக்க நன்றிங்கண்ணா. மற்றொரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விஸ்வா. கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.